ஓகே ஸோ ரேபிட் ஃபயர்னா டாக்டர்ஸ் உங்களுக்கே தெரியும் டப்பு டப்புன்னு பதில் கொடுக்கணும், நானும் டப்பு டப்புன்னு கேள்வி கேட்பேன். ஓகேங்களா? வில் கோ ஒன் டாக்டர் அட் அ டைம். ஸோ ஸ்ரீவர்தன் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாமா? ரெடி? ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் தி மோஸ்ட் காமன் ரிஸ்க் ஃபேக்டர் இந்தியாவில் ஸ்ட்ரோக்குக்கு என்ன? லைஃப் ஸ்டைல், செடென்டரி லைஃப், லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இதான் கூட டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர்டென்ஷன். ஓகே. ஃபாஸ்ட் டெஸ்ட் குயிக்காக அதை பற்றி மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பி ஃபாஸ்ட், அதான் நம்ம இந்த ஃபாஸ்ட்டை பி ஃபாஸ்ட்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பி வந்து எனி பேலன்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம். இ வந்து ஐ, விஷன் டபுளாக இருக்குது, இல்லை ஒரு கண்ணில் விஷன் மறுத்து போகிற மாதிரி இருக்குது, இல்லை ஒரு சைடு தெரியல. எஃப் வந்து எனிதிங் டு டூ வித் த ஃபேஸ் கோன் இருக்குது, கண்ணு மூட முடியல. ஏ வந்து ஆம் வீக்காக இருக்குது, ஒரு பொருள் பிடிக்கிறாங்க அப்படியே நிற்க மாட்டேங்குது, கை கீழே இறங்கி வருது, இல்லை ஒரு பக்கம் ஃபுல்லாக மறுத்து போகுதுன்னு சொல்கிறாங்க. எஸ் வந்து ஸ்பீச், அது ஒன்று கொளறலாக இருக்கலாம், இல்லை பேச முடியாமல் இருக்கலாம், இல்லை பேசுகிறது என்னென்னு புரியாமல் இருக்கலாம், இல்லை கேட்குற கேள்விக்கு சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறது. இது எதுவாக இருந்தாலும் இது ஒரு அக்யூட் ஸ்ட்ரோக்கோட அறிகுறியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ இந்த பிஇஎஃப்ஏஎஸ் இதில் ஏதாவது ஒரு சிம்டம் இருந்ததுனாலும் இம்மீடியட்டாக பேஷண்ட்டை இன் டைம் ஒரு ஸ்ட்ரோக் மேனேஜ் பண்ணுற ஃபெசிலிட்டி, பை ஸ்ட்ரோக் மேனேஜ்மெண்ட் ஃபெசிலிட்டி மினிமம் ரெக்வசிஷன் வந்து 24 hours சிடி ஸ்கேன் இருக்கிற ஃபெசிலிட்டிக்கு கூப்பிட்டு போகணும். ஓகே. ஸ்ட்ரோக் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எஸ், நம்ம சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நம்மளுக்கு கூட இருக்கிற சுகர், பிபி, இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஒழுங்காக அட்ரஸ் பண்ணுறது வில் significantly reduce the risk of stroke. Only reduce. It will never prevent. No. Okay. ஒரு early sign, warning sign that common public should not miss out on. Okay. அதுதான் நம்ம டிஏன்ற ஒரு வார்த்தை இதுக்கு யூஸ் பண்ணுவோம். டிஏன்றது மினி ஸ்ட்ரோக், டிரான்சியன்ட் இஸ்கெமிக் அட்டாக்னு சொல்லுவோம். அதாவது ஸ்ட்ரோக்கோட எல்லா சிம்டமே வரும், ஃபியூ மினிட்ஸ் இருந்துட்டு போயிடும். நம்ம ஸ்கேன் எடுத்தாலும் நார்மலாக இருக்கும், ஈவன் எம்ஆர்ஐ மைட் பி நார்மல். ஸோ இதோட மீனிங் என்னென்னா, அடுத்த ஒரு 2-3 வாரத்தில் ஒரு மேஜர் ஸ்ட்ரோக் வரப்போகுதுன்றது நம்மளுக்கு ஒரு தலையில் கொட்டு போட்டு ரிமைண்ட் பண்ணுற மாதிரி. டிப்பிக்கல் அப்படியே ஃபுல்லாக ஒரு பக்கம் எல்லாம் மறுத்துரும். பட் என்ன ஆகுனா, ஒரு ஃபியூ மினிட்ஸில் ரெக்கவர் ஆனதும் மோஸ்ட் பீப்புள் டேக் இட் ஃபார் கிராண்டட். ஸோ இந்த மாதிரி எந்த சிம்டம், ஈவன் இஃப் இட் இஸ் லாஸ்டிங் ஒன்லி அ ஃபியூ செகண்ட்ஸ், தட் கேன் மீன் ஃபியூச்சரில் ஒரு ஸ்ட்ரோக் வரப்போகுதுன்ட்டு. ஸோ கெட் இட் டெஸ்டட். ஓகே. பிளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எவ்வளோ முக்கியம்? நார்மலாக பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம ஒரு 130/80க்காவது மெயின்டைன் பண்ணுறது நம்ம டார்கெட்டாக இருக்கும். பட் நம்மளுக்கு ஆல்ரெடி ஸ்ட்ரோக் வந்துருந்துச்சுன்னா வி ஈவன் வாண்ட் அ லோயர் பிளட் ப்ரெஷர். சார் சொன்ன மாதிரி பிளட் வெசலில் மேஜர் பிளாக் இருக்க போது மட்டும் நம்ம பிளட் ப்ரெஷரை அக்ரெசிவாக கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இன்னொரு சினாரியோ என்ன நடக்கும்னா, இமீடியட்டாக ஸ்ட்ரோக் வரும்போது ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸில் பிபி 180, 119லாம் போகும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நான் இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு வீட்டிலே ஏதாவது ஒரு பிபி மாத்திரை போட்டு வந்துடுவாங்க. அது கெட்டது. அந்த அதிகமான பிபி வந்து பிரெயின் நிறைய ரத்தம் வேணுன்றதுக்காக இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸ், அதான் சார் சொன்ன மாதிரி இமீடியட்டாக ஒரு ஸ்ட்ரோக் சிம்டம் இருக்குது, பிபி செக் பண்ண 100 இருந்துச்சு இல்லை 200 இருந்துச்சுன்னா ஒரு மாத்திரை கொடுத்துலாம் பண்ணாதீங்க. வாட் எவர் வி டூ மைட் பி ஹார்ம்ஃபுல். எதுவாக இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்து செக் பண்ணிட்டு தான் நம்ம முடிவு எடுக்க முடியும். ஓகே. ஸோ டோன்ட் செல்ஃப் மெடிகேட். எக்ஸாக்ட்லி. வெரி இம்பார்ட்டன்ட்லி. ஓகே. ஸோ லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸை பொறுத்த வரைக்கும் இது பண்ணால், அதர் தென் நீங்கள் சொன்ன சிலதெல்லாம் சொன்னீங்க, அதை தவிர ஹேவ் யூ மிஸ்ட் அவுட் ஆன் இது பண்ணால் ஸ்ட்ரோக்குக்கான சான்ஸ் ரொம்ப ஹை, பி வேர் மக்களே அப்படின்னு சொல்கிறேன். ஐ வில் ஜஸ்ட் சே 2 things. செடென்டரி லைஃப் ஸ்டைல், ஒரு நாளைக்கு 20 minutes கூட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாமல் இருக்கிறதும், எனி கைண்ட் ஆஃப் அடிக்ஷன். ஐ எம் சேயிங் நாட் ஜஸ்ட் ஸ்மோக்கிங் வித் இட் might not be related here, but lot of people are using vape. They think it is less toxic than smoke. No, it has the same risk of smoking. So any form of substance abuse, smoking, alcohol consumption or any other illicit medicines will increase the risk of stroke. It has to be completely avoided. இது ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. உங்க ஹெல்த்துக்கு நீங்க நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் பண்ணாம இருக்கிறது சிறந்தது அப்படின்றதா ஒரு ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ மினி ஸ்ட்ரோக் அப்படின்னா என்ன நீங்க சொல்லிட்டீங்க. பட் ஒவ்வொரு பேஷண்ட்டும் கன்சல்டேஷனுக்கு வரும்போது என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க டெஸ்ட் பண்ணுவீங்க? அவங்க ஸ்ட்ரோக்குக்காக வந்திருக்க வேண்டாம், பட் do you also do ஒரு அட்வான்ஸாகவே இவங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குன்னு நம்மளுக்கு ஒரு அறிகுறி இருக்கும் இல்லையா? அப்போ என்னென்ன மாதிரியான டெஸ்ட் பண்ணுவோம்? பேசிக்காக நம்ம செக் பண்ணுவோம். நியூரலாஜிக்கல் எக்ஸாமினேஷனில் ஸ்டெத் வச்சு பார்க்கும்போது, ஹார்ட்டை பார்க்கும்போது கழுத்தையும் நாங்கள் பார்ப்போம். சரி சொன்ன மாதிரி ஏதாவது பிளாக் இருந்தால் ப்ரூயின்னு ஒரு சவுண்டு கேட்கும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு வி ஆர் நாட் ஃபுல் ப்ரூஃப். நம்ம கண்ணை வச்சு பிரெயினை பார்க்க முடியாது. பட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்கேன் சீக்கிரமாக எடுக்கிறது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அப்நார்மலாக இருந்தால் நம்ம என்ன சொல்லலாம், உடனே ஸ்கேன் எடுத்துருங்கன்னு சொல்லுவோம். நார்மலாக இருந்தால் ஒரு ஸ்கேன் எடுத்தால் நல்லது, பட் அது எமர்ஜென்சி கிடையாது. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஒரு 5-7 days டைம் எடுத்து கூட பண்ணுங்க. இதுக்கு தான் அது டிஃபரெண்ட் பண்ணும். பியூட்டிஃபுல். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ. டாக்டர் ஆர்த்தி, தீபேஷ், வில் மூவ் ஆன் டு யூ. ரெடியா?
அவங்க சும்மாவே வந்து ரேபிட் ஃபயர் மாதிரி தான் குட்டி குட்டியா பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குயிக்கஸ்ட் ஸ்ட்ரோக் டயக்னோசிஸ் எந்த ஸ்கேன் கொடுக்கும்? சிடி ஸ்கேன். சொல்ல அவரை நான் ரேபிட் ஃபயர் சொல்லியே இவ்வளவு பெருசா சொன்னாங்க, இவங்க பாருங்க அதுவே சிங்கிள் வேர்டு தான். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின், சிடி பிரெயின் ஸ்கேன் எவ்வளோ நேரம் ஆகும் எடுக்கிறதுக்கு? less than 2 minutes. ஓகே, எம்ஆர்ஐ வந்து ஸ்ட்ரோக்குக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா? எம்ஆர்ஐ எல்லா கேஸ்க்கும் இல்லை, செலக்டிவ் கேசஸ் சொன்ன மாதிரி தூங்கி எந்திரிச்சப்போ ஸ்ட்ரோக், இல்லைனா ஸ்ட்ரோக் ஆன்செட் ஆகி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இல்லைனா ரிப்பீட்டட் ஸ்ட்ரோக் மல்டிபிள் டைம்ஸ் வருது அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் செலக்ட் கேசஸில் எம்ஆர்ஐ ஸ்கேன். ஓகே, டப்புன்னு கோல்டன் ஹார்ஸ்னா என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். கோல்டன் ஹவர் யூஸ்வலி ஹார்ட்டுக்கு காமனாக யூஸ் பண்ணுவோம். பிரெயினோட கோல்டன் ஹவர் வந்து மெயின்லி வந்து ஐவி த்ரோம்போலைசிஸ், அந்த கிளாட் பர்ஸ்டிங் மெடிகேஷன் கொடுக்கறதுக்கு. ஸோ அதுக்கு தான் அவர் அந்த 3 to 4.5 hours டைம் சொன்னாங்க. ஸோ கோல்டன் ஹவர் ஸ்பெசிஃபிக்கலி மெக்கானிக்கல் த்ரோம்பெக்டமிக்கு கிடையாது, எனிவேர் லெஸ் தென் 24 hours based on CT and MRI என்ன findings அதை பொறுத்து clot removal பண்ணலாம். Okay. But earlier the better. Once you identify stroke symptoms, seek treatment and emergency medical attention. Okay. DSA suite ஓட ரோல் என்ன ஸ்ட்ரோக் கேர்? டிஎஸ்ஏனா டிஜிட்டல் சப்ட்ராக்ஷன் ஆஞ்சியோகிராஃபி. பேசிக்கலி இப்போ ஹார்ட்டுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணுற மாதிரி பிரெயினுக்கு பண்ணுற ஆஞ்சியோகிராமை தான் டிஎஸ்ஏன்னு சொல்லுவோம். வெறும் ஆஞ்சியோகிராம் யூஸ்வலி பண்ண மாட்டோம் ஸ்ட்ரோக்கில், அக்யூட் ஸ்ட்ரோக்கில். சில கேசஸ் ஆஃப் ரிப்பீட்டட் ஸ்ட்ரோக் வருது அப்படின்னா வெறும் ஆஞ்சியோகிராம் பண்ணுவோம். ஸோ டிஎஸ்ஏ சூட்னா இட்ஸ் லைக் அன் ஆப்ரேஷன் தியேட்டர். அங்கே எங்கே ஆஞ்சியோகிராம் பண்ணுறோமோ அந்த ஏரியா தான் டிஎஸ்ஏ சூட். யூஸ்வலி நம்ம கிளாட் ரிமூவல் வந்து எக்ஸ்ரே கைடன்ஸில் அங்கே பண்ணுவோம். ஓகே, MGM Healthcareல நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரோக் இமேஜிங் ரிப்போர்ட்டை எவ்வளோ நேரத்தில் ஜெனரேட் பண்ணிக்கலாம்? ஸோ ஸ்ட்ரோக் இமேஜிங் ரிப்போர்ட் சார் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஒரு பேஷண்ட் வந்து டவுட்ஃபுல் ஸ்ட்ரோக் சிம்டம்ஸோட எமர்ஜென்சி வந்தோடனே ஸ்ட்ரோக் கோட் ஆக்டிவேட் ஆயிரும். அதில் இன்வால்வ் ஆகிற எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டுமே ஆக்டிவேட் ஆயிடுவாங்க. ஸோ பை த டைம் த ஸ்கேன் இஸ் டன், யூஸ்வலி வித்தின் ஃபியூ மினிட்ஸ் பேஷண்ட் சம்டைம்ஸ் ஸ்டேபிளில் இருக்கிறப்பயே வந்து வி வில் see the scan and give the report. ஏன்னா அடுத்து என்ன ட்ரீட்மெண்ட், கிளாட் பர்ஸ்டிங் கொடுக்கணுமா, ப்ளீடிங்கா, சர்ஜரியா, இல்லை ஆன்ஜியோசூட்டாங்கிறது வந்து அந்த சிடி ஸ்கேன் பொறுத்து தான் இருக்குது. அதனால இட் ஹேஸ் டு பி an immediate reporting. ஓகே, கொஞ்ச நேரம் முன்னாடி மெக்கானிக்கல் த்ரோம்பெக்டோமி கரெக்டா அப்படின்ற ஒரு பெரிய டேர்ம் சொன்னீங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னு எங்களுக்கு குயிக்காக எக்ஸ்பிளைன். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், த்ராம்பஸ்னா பிளட் கிளாட், த்ராம்பெக்டமினா அந்த கிளாட்டை ரிமூவ் பண்ணுறோம், மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கலி ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ஐவி மெடிசன் கொடுக்காம நேராக ஒரு டியூப் எடுத்துகிட்டு போய் கால் வழியாக ஒரு சின்ன தொலை வழியாக ஒரு கெத்தீட்டர் கொண்டு போய் நெக்கில் வச்சுட்டு சின்ன டியூபை உள்ள பிரெயின் உள்ள போயிட்டு அந்த கிளாட்டை மெக்கானிக்கலாக எடுத்துகிட்டு வர்றது தான் மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமி. ஓகே, சின்ன எக்ஸாம்பிள், ஒரு மலை பாதையில் மரம் விழுந்துடுச்சுன்னா டிராஃபிக் ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். அதை போய் மரத்தை கிளியர் பண்ணுறது தான் சிம்பிள் வேர்டில் த்ராம்பெக்டமி. இம்மீடியட்டாக அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணுறது. காட் இட். ஓகே, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஸ்ட்ரோக் கேரில் என்ன ரொம்ப பர்சனலாக எக்ஸைட் பண்ணுது அப்படின்றது உங்களுக்கு? டில் அரௌண்ட் 10-12 years பேக் வந்து ஸ்ட்ரோக்குக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இல்லை. பிளட் தின்னர்ஸ் ஓரல் பிளட் தின்னர்ஸ் கொடுக்குறது மட்டும்தான். த பிக்கஸ்ட் சேஞ்ச் கேம் இந்த கிளாட் பர்ஸ்டிங் ட்ரக் ஃபர்ஸ்ட். த செகண்ட் பிக்கஸ்ட் சேஞ்ச் இஸ் த கிளாட் ரிமூவல் கேப்பபிலிட்டி டு ரீச் த பிரெயின் அண்ட் ரிமூவ் த கிளாட். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சயின்டிஃபிக்லி அட்வான்ஸ்ட் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் திஸ் ஹோல் செஞ்சுரினே சொல்லலாம். தட் ஹாஸ் சேஞ்ச் த வே ஸ்ட்ரோக் எப்படி டாக்டர்ஸ் அப்ரோச் பண்ணுறோம் அண்ட் ஸ்ட்ரோக் இஸ் ட்ரீட்டபிள்ங்கிற ஆப்ஷன் கொண்டு வந்ததே அதான். அண்ட் அதில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, த கெத்தீட்டர்ஸ் தட் ஹவ் கம் டு ரீச் த பிரெயின், அது வந்து ரொம்ப எவ்ரி இயர் இட்ஸ் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். ஸோ முன்னாடி வந்து அந்த கிளாட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு 1 hour ஆனால் இப்போ 4 minutesலேயே கூட நம்ம ரிமூவ் பண்ணலாம் வித் அட்வான்ஸ் கெத்தீட்டர்ஸ். ஸோ ஈச் இயர் த கெத்தீட்டர்ஸ் ஆர் கெட்டிங் பெட்டர் அண்ட் தட் இஸ் எக்ஸைட்டிங் ஃபார் அஸ் அஸ் அ ட்ரீட்டிங் டாக்டர். காட் தட். ஓகே, ஸோ ஐம் ஸோ சாரி இந்த வேர்டை நான் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா நீங்கள் சொல்லிக் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் திருப்பி கரெக்டாக கற்றுக்கிறேன். Ischemic. Thank you for teaching me that. New word unlocked today. Ischemic or hemorrhagic stroke. இவங்க ரெண்டு பேருக்கும் சிம்பிள் டேர்ம்ஸ்ல டாக்டர் மறுபடியும் சொன்னேன், சிம்பிள் டேர்ம்ஸ்ல இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு எங்களுக்கு சொல்றீங்களா? ஸோ ஹெமரேஜ் அப்படின்னா ப்ளீடிங் பிரெயினில் இருக்க ப்ளீடிங் தான் ஹெமரேஜ். இஸ்கீமிக்னா பிளட் கிளாட் ஆயிருக்கு. ஸோ ரெண்டுத்துக்கும் ட்ரீட்மெண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி வேறு. ஸோ ரெண்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஸ்ட்ரோக். ஓகே, நம்ம அவங்கள வந்து இலாபரேட்டா தனியா பிடிச்சி வந்து டீடைலா கேட்போம். ஓகே, ஸோ MGM ஓட அப்ரோச் ஸ்ட்ரோக் மேனேஜ்மெண்ட்ல ஒரு வார்த்தையில நீங்க டிஃபைன் பண்ணனும்னா எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? It is a team work and a collaborative work where you have all the specialists that are required to treat one end of the stroke till the other end. So that is our major advantage. Beautiful. இதில் மட்டும் ஒரே ஒரு வேர்டு ஆட் பண்ணுறேன். F1 கார் லிஸ்ட்டில் பிட் ஸ்டாப் இருக்கிற மாதிரி தான் எங்கள் டீம் வேலை செய்யும். ஸோ வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஆம்புலன்ஸில் பிக் பண்ண போதே எங்கள் எமர்ஜென்சி ரூம் அலர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ சிடி எம்ஆர்ஐ வேறு ஏதாவது பேஷண்ட் இருந்தால் அதெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருப்போம். ஸோ பிஃபோர் த பேஷண்ட் ரீச்சஸ் த ஹாஸ்பிட்டல்
நியூராலஜிஸ்ட் இவங்களுக்கு அலர்ட் போயிடும் மேம் ஒரு ஸ்ட்ரோக் வரப்போது த்ராம்பெக்டமி எடுக்கிற மாதிரி இருக்கும் ப்ரிப்பேர்டாக இருங்கன்ட்டு. ஸோ தட் இஸ் ஹவ் வி ஆர் ப்ரிப்பேர்ட். கிரேட். நான் எதுக்கெல்லாம் ஒன் வேர்டுன்னு கேட்டேனோ மேடம் வந்து சொல்லலை. ஓகே ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா வந்துச்சு. இல்லை மேம் ஸ்டேட்மெண்ட்டாக பேசுங்கன்னும் போது ஒரு வார்த்தையில் முடிச்சாங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஸோ டாக்டர் ரூபேஷ் குமார், மூவ் ஆன் டு யூ ரேபிட் ஃபயர். ரெடி? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ட்ரோக் எமர்ஜென்சி அப்படின்னு உங்கள் காதில் விழும்போது டக்குன்னு உங்களுக்கு மைண்டுக்கு வர முதல் விஷயம் அது ப்ளீடாக இருந்ததுன்னா நாங்கள் இம்மிடியட்டாக ஆக்ஷனில் இறங்கணும். தியேட்டர் ரெடி பண்ண சொல்லணும், இம்மிடியட்டாக அனஸ்தெட்டிஸ்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும், தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணணும். ஓகே. ஸோ ஒரு நியூரோ சர்ஜனோட இன்டர்வென்ஷன் எவ்வளோ குயிக்காக இருக்கும் எம்ஜிஎம்ல when it comes to stroke? ஒரு ஹெமரேஜிக்னா we are ready even the same time. நைட்டை கூட நாங்கள் அந்த கிளாட்டை ரிமூவ் பண்ணிவிடுவோம் if it is life threatening. ஓகே. மல்டி டிசிப்ளினரி ஸ்ட்ரோக் டீம் இருக்கிறது எந்த அளவுக்கு ஒரு அட்வான்டேஜ்? அப்சல்யூட்லி. இது வந்து நம்ம வந்து 2 கால் இல்லாமல் நடக்க முடியாது, அந்த மாதிரி தான். ஸோ எவ்ரி லெக் இஸ் இம்பார்ட்டன்ட், எவ்ரி ஹேண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இட்ஸ் ஹேவிங் மல்டிபிள் ஆர்கன்ஸ் அண்ட் ஒன் பாடி. ட்ரூ. நீங்க பண்ணதுலேயே இது வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் திஸ் வாஸ் மை பிரேக் த்ரூ ப்ரொசீஜர் அப்படின்னு இருக்கிறது? ஒரு 2.5 years குழந்தைக்கு வந்து பைபாஸ் பண்ணோம் பிரெயினுக்கு. ஆமாம். அதாவது ரொம்ப சொன்னாங்க எல்லோரும் யூஸ்வலாக 3 yearsக்குள்ளே பண்ண முடியாது, ரொம்ப சின்னதாக இருக்கும்னு. ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ரொம்ப அதாவது 1 millimeter தான் மினிமம் இருக்கணும் டயாமீட்டர் இந்த பிளட் வெசல் சூச்சர் பண்ணுறது. இதுக்கு வந்து அதோட சின்னதாக இருந்தது, ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. பட் நவ் அது பண்ணி 12 years ஆயிடுச்சு. Now that college போயிட்டு she is performing very well. So that parents daily every time our birthday க்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புவோம். பியூட்டிஃபுல். ஓகே. ஸோ ஓப்பன் சர்ஜரி, மினிமல் இன்வேசிவ் ஸ்ட்ரோக் இன்டர்வென்ஷன், இந்த 2 டேர்ம்ஸ்க்குமான வித்தியாசம் என்ன? இந்த 2 ப்ரொசீஜர்ஸ் என்ன? மினிமம் இன்டர்வென்ஷன்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம சொல்லணும் இல்லையா, இப்போ கரப்டட் பிளாக்னு சொல்லியிருந்தோம். இப்போ மேடம் வந்து ஷீ கேன் ஓப்பன் அப். இப்போ எப்படின்னா ஒரு 100 feet ரோட்டில் ஒரு 50% என்க்ரோச் ஆகிடுச்சு, அவ்வளோ டிராஃபிக் ஜாஸ்தி ஆகுது. ஸோ அதை நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு மெக்கானிக்கல் மெடிசின்ஸ் கிடையாது. ஒரு பிளாக்னு வந்துடுச்சுன்னா வி ஹேவ் டு ஓப்பன் த ரோட். அந்த 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து ஒரு ஸ்டென்ட் மாதிரி போட்டு அதை விரிவுபடுத்தலாம், இல்லைன்னா நாங்கள் போய் அதை மெக்கானிக்கலாக ரிமூவ் பண்ணலாம். ஸோ இது 2 தான் வந்து மினிமல் இன்வேசிவ் ப்ரொசீஜர் சொல்லுவோம். பைபாஸ் கூட இப்போ சிலரோட மேஜர் ப்ரொசீஜர். ஃபுல் ஸ்கல் ஓப்பன் பண்ணணும் கிடையாது, ஒரு சின்ன ஒரு 5 centimeter ஹோலில் மூலமாக பைபாஸ் பண்ணி நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கு டோர் டு ட்ரீட்மெண்ட்டோட ஐடியல் டைம் என்ன? ஐடியலி தான் சொன்னோம், இந்த விண்டோ பீரியட்னு சொல்லுவோம். அதாவது இட்ஸ் நாட் ஃப்ரம் த டோர் அந்த ஸ்ட்ரோக் வந்த டைம்லேருந்து 4.5 hours. ஸோ நாட் ஃப்ரம் த டோருக்கு வந்து அதாவது இட் ஷுட் பி லைக் இப்போல்லாம் காம்ப்ரிஹென்சிவ் கேத்லாப். இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சிடி ஸ்கேன் கூட கூட்டிகிட்டு போகாதீங்க, நேராக கேத்லாபுக்கு கூட்டிகிட்டு நிறைய ஹாஸ்பிட்டல் அந்த பாலிசி கொண்டு வராங்க. அதுலேயே டைனா சிட்டின்னு சொல்லுவோம். அதாவது எதுக்கு சிடி ஸ்கேன் போய் வேஸ்ட் பண்ணணும் டைம், நேராக கேத்லாப் கூட்டிகிட்டு வாங்க, அதுலேயே சிடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் கூட அந்த ஃபெசிலிட்டி இருக்குது, டைனா சிட்டின்னு சொல்லுவோம். அதில் ப்ளீட் எதுவும் இல்லைன்னா டைரெக்டாகவே ஆன்ஜியோ ப்ரொசீட் பண்ணி. So every minute important, because சொன்ன மாதிரி millions of nerves are getting damaged every minute or second. So we have to serve every, அதனால வந்து time is very important. That's why every minute counts in stroke. Okay. So families பண்ணக்கூடாத ஒரு விஷயம், ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வர அந்த டைம் கேப், அதான் இந்த தண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரி செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணுறது எதுவுமே வந்து பண்ணாமல் டைரெக்டாக திஷ் நியரஸ்ட் அவங்க சூஸ் பண்ணுற ஹாஸ்பிட்டல் இம்பார்ட்டன்ட். அவங்க தெரிஞ்ச டாக்டர்ஸ் இருக்காங்க அங்கே போவோம் அப்படின்னு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ எவ்ரிபடி இப்போ நம்ம ஆட்லாம் பார்க்குறாங்க இல்லையா, மிக அருகாமையில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கும்போது எந்த ஹாஸ்பிட்டலும் உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்குது, அதை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு எமர்ஜென்சினா நேராக அங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் வந்து எல்லாருக்கும் இருக்கணும். ஓகே. எவ்வளோ முக்கியம் நியூராலஜிஸ்ட், நியூரோ ரேடியாலஜிஸ்ட் அண்ட் நியூரோ சர்ஜனோட கொலாபரேஷன் ஸ்ட்ரோக் வர ஒரு பேஷண்ட்? அப்சல்யூட்லி. ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தர் ட்ரீட் பண்ணவே முடியாது. ஸோ இட்ஸ் ஈக்குவல், எவ்ரிபடி ஹேஸ் ஈக்குவல் ரோல் டு பிளே. அண்ட் ஸோ அதனால் வந்து தெர் ஷுட் நாட் பி நோ ஈகோ, தெர் ஷுட் நாட் பி லைக் ஐ எம் கோயிங் டு டூ த பெஸ்ட் அப்படி கிடையாது. எவ்ரிபடி ஷுட் பி ஒர்க்கிங் ஃபார் த பேஷண்ட். இட்ஸ் அ பேஷண்ட் சென்ட்ரிக் அப்ரோச். அந்த பேஷண்ட்டுக்கு எது பெஸ்ட் அப்ரோச்சுங்கிறது இட்ஸ் அ டீம் டெசிஷன். காட் இட். ஸ்ட்ரோக் சர்ஜரியில் இருக்கிற ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அகெயின் 2 விஷயம். ஒன்று வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் நேரோவிங், அதாவது இந்த பைபாஸ்னு சொல்லும்போது பைபாஸ் பண்ணும்போதே கூட ஸ்ட்ரோக் வரலாம். ஸோ அனஸ்தெட்டிக்ஸ் ஆர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிபி வந்து நம்ம ரொம்ப ஹையாக வச்சு நார்மலாக இப்போ சர்ஜரி பண்ணும்போது பிபி வந்து நார்மலாக வச்சுப்போம், ஏன்னா ப்ளீடிங் ஜாஸ்தி ஆகும் டியூரிங் சர்ஜரி. மாதிரி பிளட் தின்னர்ஸ் கொடுக்கும். இப்போ ஒரு சின்ன பல்ல எடுக்கிறதுக்கு கூட ஆஸ்பிரின் 5 days முன்னாடி நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு தான் சர்ஜரி பண்ணும். ஆனால் ஸ்ட்ரோக் பைபாஸ் பொறுத்த வரைக்கும் பேஷண்ட் பிளட் தின்னரில் இருப்பாங்க, பிபி ஹையாக இருக்கும், ப்ளீடிங் நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் மோஸ்ட் சேலஞ்சிங் ஃபார் அஸ். ஏன்னா அது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. வி ஹேவ் டு கிவ் த மெடிக்கேஷன். பிபி ஹையாக வச்சு தான், ஏன்னா டியூரிங் த ப்ரொசீஜரே ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கிறதுக்கு திஸ் அ குவைட் சேலஞ்சிங் ப்ரொசீஜர். ஓகே.
ஸோ ரீசெண்டாக வந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸில் which one technology as a neurosurgeon உங்களை ரொம்ப எக்ஸைட்? ஐ திங்க் பைபாஸ் வந்து இட்ஸ் நாட் அ நியூ டெக்னாலஜி, இட்ஸ் அ ஓல்டு ஒன். ஆனால் நிறைய வருஷமாக அது வந்து விட்டு போயிடுச்சு. அது இன்னுமே அது வந்து அந்த டெக்னாலஜி இன்னும் கொண்டு வர முடியல. பட் வி ஹவ் ஸ்டார்டட் டூயிங் பைபாஸ் ஃபார் அ நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் அண்ட் மெனி பேஷண்ட்ஸ் இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ பைபாஸ் அப்படிங்கிறது ஹார்ட்டுக்கு மட்டும் கிடையாது, பிரெயினுக்குமே அந்த பைபாஸ் ப்ரொசீஜர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டு ப்ரிவென்ட் அ ஸ்ட்ரோக். ஓகே, ஒரு ஸ்ட்ரோக் எமர்ஜென்சி அப்போ ஓடி ஆப்ரேஷன் தியேட்டரை நீங்கள் எப்படியெல்லாம் ப்ரெப் பண்ணுவீங்க? எங்களுக்கு ஒரு ஓடி குரூப் இருக்குது வாட்ஸ்அப். ஸோ இது மாதிரி எமர்ஜென்சின்னு சொன்ன உடனே வில் போஸ்ட் இந்த குரூப். ஸோ அந்த டியூட்டி ஸ்டாஃப் நர்ஸ், டியூட்டி அனஸ்தட்டிஸ்ட், டெக்னீஷியன் எல்லாருமே அலர்ட் ஆகிடுவாங்க. எவ்ரிபடி ரீச்சஸ் த ஹாஸ்பிட்டல் இன் டைம். ஸோ வி கேன் கோ ஹெட் வித் த தியேட்டர் இமீடியட்லி. ஓகே, ஒரு சர்ஜனாக நீங்கள் ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணதுக்கப்புறம் இதுதான்ப்பா என்னோட ரிவார்டிங் மூமெண்ட் அப்படின்னு ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் உங்களுக்கு தோன்ற அந்த மூமெண்ட்? யா, த மொமெண்ட் பேஷண்ட்ஸ், அதாவது பேஷண்ட் மட்டும் இல்லை, ஈவன் பேஷண்ட்ஸ் ஃபேமிலி ஆல்சோ வெரி தேங்க்ஃபுல் சம்டைம்ஸ். பிகாஸ் லைஃப் லாங் அவங்களது கேர் டேக் பண்ணுறத விட இப்போ இந்த கரெக்டான டைம் கூட்டிகிட்டு வந்துட்டோம், ஸோ இஸ் நோ பேக் டு நார்மல் அப்படிங்கும்போது தட் ஹாப்பினஸ் இஸ் மவுண்ட்லெஸ். ட்ரூ. ஸோ எம்ஜிஎம் ஹெல்த் கேரில் வந்து நியூராலஜிக்கல் ரெடினஸ் 24/7 இருக்கிறதுக்கு என்னெல்லாம் இங்கே பிளானிங்காக போயிட்டு இருக்கு? இட்ஸ் அ குட் டீம் ஒர்க். எவ்ரிபடி இஸ் இன் த சேம் பேஜ். இப்போ எனக்கு ஸ்ரீவர்தன் என்ன நினைப்பாருன்னு எனக்கு தெரியும், எனக்கு என்ன வேணும்னு மேடமுக்கு தெரியும். ஸோ ஐ திங்க் தேட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் எங்களோட தேவை அனஸ்தட்டிஸ்ட் வாட் எக்ஸாக்ட்லி. இப்போ நாங்கள் சொல்லி தான் மற்றவங்க பண்ணணும் இல்லை, த திங்ஸ் ஆர் ஆட்டோமேட்டிக்லி, இட்ஸ் அ வெல் ஆயில்டு மிஷின். ஸோ என்ன நடக்குமோ அது நடந்துகிட்டே இருக்கும் வித்தவுட் ஈவன் வி கிவிங் த இன்புட். கிரேட். ஸோ ஃபைனல் question to our life today. One line, it's each of you give me one answer for this. ஒரே ஒரு லைன்ல எம்ஜிஎம் ஸ்ட்ரோக் கேர் வந்து மற்ற ஹாஸ்பிட்டல்ஸை விட டிஃப்ரெண்ட் அப்படின்னா அதை ஈச் ஆஃப் யூ எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க டாக்டர்ஸ்? One is location. This is in the city center. So easily approachable. It's on the main road. So emergency na immediate ambulance வரதுக்கும் and caretaker-க்கும் it's a very strategic location இருக்கும். And so that is very very important. And we have the full team under one umbrella. Okay. Doctor, we use the word hyper acute stroke. acute கூட இல்லை. ஸோ நான் சொன்ன மாதிரி ஆம்புலன்ஸில் வரப்போதே அவர் டீம் கெட்ஸ் அலர்ட்டட், எல்லாமே இங்கே ரெடியாக இருக்கும். ஈவன் இந்த மிடில் ஆஃப் த நைட் 2 o'clock 2:30க்குலாம் அலர்ட் வந்து பேஷண்ட் இதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ்லாம் இங்கே ரெடியாக நிற்போம் பிட் ஸ்டாப்பில் இருக்கிற மாதிரி. அண்ட் அவர் டோர் டு நீடல் டைம் ஹஸ் பீன் லெஸ் தென் 10 minutes. பேஷண்ட் உள்ளே ரிசீவ் பண்ணி பேர் என்னன்னு கேட்டு ஸ்கேன் எடுத்து இன்ஜெக்ஷன் போகிறது 10 minutes பண்ணியிருக்கோம். Everything is available under a single roof and everyone is accessible at any point of time. So that is the main USP of this neurocare. Okay. So the component of doctors we have discussed, but over 7 years we have also trained the allied staff, the technicians, the ER, the ambulance, the radiographers, technicians. So doctors வந்து என்ன பண்ணணுமோ second level of people are also equally trained, and so there is no delay. இன்னும் டாக்டர் வரல அந்த மாதிரி எந்த டிலேயும் கிடையாது. So the entire machinery is well oiled. Not only the doctors, the entire support staff, the allied staff, everyone is they understand the importance of time in stroke. Perfect. So first and foremost, thank you so much all 3 doctors, because I do understand உங்களுக்கு இவ்வளோ நேரம் எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு டு கோ அவுட் அண்ட் ட்ரீட் பேஷண்ட்ஸ். பட் எங்களுக்காக எங்கள் எல்லாருக்கும் ஸ்ட்ரோக்கோட அவேர்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக யூ ஸ்டேட் வித் மீ. நான் இவ்வளோ கேள்வி கேட்டேன், எல்லாத்துக்குமே பொறுமையாக புரிகிற மாதிரி, எனக்கு புரியலன்னு சொன்னாலும் ரிப்பீட் பண்ணி பதில் சொன்னீங்க. ஸோ அதுக்கு தேங்க்யூ ஸோ மச்.